நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உடைத்து உருவாக்கி புடமிட்டு புதிதாக்கி சிற்சித்து சீர்படுத்தி எதெல்லாம் எனக்கு தேவையில்லையோ அதெல்லாம் என்னை விட்டு பிரித்து என்னோடு பிரியாது இருந்து மலைகளை வழிகளாக்கி பாதைகளை செவ்வையாக்கி கோணலான நேராக்கி கரடானவளை சமமாக்கி தண்ணீரை கடக்க வைத்து சோதனை ஜெயிக்க வைத்து மதிலை தாண்ட வைத்து சுகவீனத்தை சுகமாய் மாற்றி பலவீனத்தை பலமாய் மாற்றி நான் முடியாது என்று சொன்னபோது முடியும் என்று சொல்லி நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வந்து சூழ்நிலையை மாற்றி என் கரத்தை பிடித்து நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி இதுவரை சுக பலன் ஜீவன் கொடுத்து என்னை பாதுகாத்து வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜீசஸ் லோஸ் பள்ளிகளின் சார்பாக மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நான் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 23ஆம் சங்கீதம். இந்த 23ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த சங்கீதத்தில் உள்ள வசனங்கள் மூலம் நாம் தியானிக்கலாம் என்று இருக்கிறேன். முதலாவதாக 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் ஏன் தாழ்ச்சி அடையலை? அவர் என் மேய்ப்பராக இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடையலை. அப்போது தாழ்ச்சி அடையாத திருப்தியான வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி அவர் என்னை திருப்திப்படுத்துகிறார் என்றால், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை என்னை கொண்டு போகிறதுனால எனக்கு திருப்தியான வாழ்வு. புல்லே இல்லாமல் காஞ்சி போன இடத்துல ஆடு மாடுகளை கொண்டு நம்ம மேய்ப்போமா? மேய்க்கவே மாட்டோம். அப்போ நல்ல பசுமையான புல் வெளியில் கொண்டு நம்ம ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அந்த சைடில் போகக்கூடிய தண்ணீர், அமர்ந்த தண்ணீர், சலசலப்பு இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்க தண்ணீரை குடிக்க வச்சுட்டு வருவாங்க மேய்ப்பர்கள். அந்த புல்லும் அந்த தண்ணீரும் அந்த மிருக ஜீவன்களுக்கு, அதாவது ஆடு மாடுகளுக்கு ஒரு திருப்தி, ஒரு நிறைவு, நல்ல புஷிப்பு, இதை எல்லாம் கொடுக்கிறது. அதே தான் வசனம் நமக்கும் சொல்லுது. நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், ஏன்னா கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என் மேய்ப்பர், என்னை வழி நடத்துகிறார். அவர் என்னை திருப்தியான இடத்துல தான் சாப்பிட வைப்பார், திருப்தியான ஆகாரத்தை தான் தருவார், திருப்தியான வேலையை தருவார், திருப்தியான குடும்பத்தை தருவார், திருப்தியான பிள்ளைகளை தருவார். நம்ம வேலையில் நம்ம உடன் வேலை பார்க்கவங்கள திருப்திப்படுத்துகிற ஆட்களை தருவார். அவர் நம்மளை மேய்க்கும் போது, அவர் நம்மளை மேய்ப்பனாக இருந்து மேய்க்கும் பொழுது எந்த விதத்துலையும் நமக்கு குறைவுபடாது, எல்லாமே திருப்தியாக இருக்கும். அப்போ இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு திருப்தியான வாழ்க்கையை கொடுக்கிறார். தாழ்ச்சியும் கிடையாது, குறைவும் கிடையாது, எல்லாமே திருப்தி. ஏன்னா அவர் என்னை செழிப்பான இடத்துக்கு தான் அழைச்சிட்டு போகிறாரு. அவர் என்னை வழிநடத்த காரியங்கள் எல்லாமே செழிப்பாக தான் இருக்கும், அதில் ஒரு குறைவும் இருக்காது. அதனால் இந்த வசனம் மூலம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குது திருப்தியான வாழ்வு. இரண்டாவதாக பாருங்கள், 3ஆம் வசனம் சொல்லுது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். தேற்றுகிற வாழ்வு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுகவீனம் இல்லை ஒரு இழப்பு, ஒரு கவலை, ஒரு சோகம் அப்படின்னா தேற்றுவதற்கு ஆட்களே கிடையாது. ஏன்னா அதில் இப்போ இந்த மொபைல் வந்ததுலேருந்து எல்லாமே நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அந்த மொபைல் மூலம், வாட்ஸ்அப் மூலமே ஷேர் பண்ணிடுறாங்க. மனிதர்களாக அமர்ந்து சொந்த பந்தங்களாக உட்கார்ந்து தேற்றுவதற்கு இன்றைக்கு ஆள் கிடையாது. மனிதர்களை தேற்றுவதற்கு ஆள் கிடையாது. அதில் சில துக்க வீடுகளுக்கு போனால் பாருங்களேன்,
அவசர அவசரமாக எங்களுக்கு லீவ் எடுக்க முடியாது, எங்களுக்கு லீவே கிடைக்காது, அதனால் உடனே விசேஷத்தை வைங்க, உடனே ப்ரேயர் மீட்டிங்கை வைங்க, உடனே இதை வைங்க அதை வைங்கன்னு சொல்லி முடித்து அது ஒரு துக்க வீடு மாதிரி தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதை இழந்தவர்களுக்கு இழந்து தவிப்பவர்களுக்கு தேற்றுவதற்கு ஆளே இருக்காது, ஆறுதல் சொல்வதற்கு ஆளே இருக்காது. பக்கத்தில் உட்காந்து ஒரு அரவணைப்பாக ஒரு அன்பான வார்த்தை சொல்ல ஆள் இருக்காது. ஆனால் ஆண்டவர் ஆத்துமாவை தேற்றுதாராம். நம்ம ஆத்துமா நிறைய நேரங்களில் சோர்ந்து போயிடும். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருப்பாரு, உன்னை பெருக பண்ணுவேன்னு. சூழ்நிலை சிறுக பண்ண மாதிரி இருக்கும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் பாரு. இங்கே நெருக்குத மாதிரி இருக்கும் சூழ்நிலை. சொன்ன வசனமும் சூழ்நிலையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஆத்மாவை தேற்றுவது யாருன்னா நம் தேவாதி தேவன். அவர் மட்டும்தான் தேற்ற முடியும். சூழ்நிலையை பார்க்காத, நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன். சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாத, கலங்காத, நான் உன் கூட இருக்கேன்னு நம்ம ஆத்மாவை தேற்றுகிற தேவன் தேற்றுகிற வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, நீதியான வாழ்க்கை, நீதியின் பாதையில் நம்மளை நடத்துவார். ஒருவேளை அவருடைய பிள்ளைகளாக நாம் சுயத்திலேயோ நம்ம தெரியாமலோ அநீதியான ஒன்றில் போனால் கூட தூக்கி எடுத்துருவார். அப்படியே அநீதின்னு நம்மளுக்கு காட்டுவதற்காக, நீ போகிற பாதை தவறு நமக்கு சொல்வதற்காக சில சிக்ஷைகளை கொடுத்து நீதியின் பாதையில் கொண்டு வந்துடுவார், நம்ம தவறாக போனால் கூட. அப்போ ஆண்டவர் நமக்கு நீதியின் வாழ்க்கையை கொடுக்குறார். சிலவர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவங்கன்னா உண்மையாக இருப்பாங்க, கிறிஸ்தவங்க நேர்மையாக இருப்பாங்க, கிறிஸ்தவங்க அன்பாக இருப்பாங்க, கிறிஸ்தவங்க தாழ்மையாக இருப்பாங்க, கிறிஸ்தவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. அநேகர் அப்படி சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவை உடையவர்கள் அவர்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆட்களை பார்ப்பது மிகவும் குறைவு. வசனத்தின்படி நடக்கிற ஆட்கள் மிகவும் குறைஞ்சிட்டாங்க. அதனால்தான் நீதியின் பாதையில் நடத்தினாலும் நீதியின் பாதையில் நடக்கக்கூடிய ஆட்கள் குறைவாயிற்று. ஆனால் கர்த்தரையே நம்பி கர்த்தரையே தெய்வமாக கொண்டு அவருடைய கரத்தையே நோக்கி பார்த்து இருக்க மக்களை அவர் நீதியின் பாதையை நடத்துவார். சுற்றி எல்லாமே அநீதியாக நடந்தால் கூட அவர் நடத்தும் பாதை நீதியாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் எப்படியோ அப்படித்தான் அவர் பிள்ளைங்களையும் அவர் நடத்துவார். சிலர் சொல்லுவாங்களா, அவங்க அப்பாவே மாதிரி பையன் நல்ல ஒரு கேரக்டராக இருக்கான், அமைதியாக இருக்கான், நல்லா பேசுகிறான், நல்ல மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அப்பாவே மாதிரி உலக பிரகாரமான தகப்பனை மாதிரியே இருக்கான்னு சொல்லும்போது, நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிந்தெடுத்து இந்த உலகத்தை கொண்டு வந்த நம்ம அப்பா, நம் இயேசு அப்பா எப்படி நம்மளை நடத்துவார்? கரெக்டான பாதையில் தான் நடத்துவார். அவருக்குள்ள பாதை நீதியான பாதையில். அப்போ அதில் தானே அவர் நம்மளை நடத்த முடியும். அவர் நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். நீதியான வாழ்க்கை, தேற்றுகிற வாழ்க்கை. நிறைய நேரத்தில் சோர்ந்து போகும்ல, நான் இருக்கேன் மகளே, நான் இருக்கேன் மகனே, சோர்ந்து போகாத, பயப்படாத, கலங்காத, நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்கு முன்னால் போய் கோணலவை செவ்வையாக்குறேன், உனக்கு பின்னாலே வந்து காத்துக்கொள்கிறேன், பயப்படாத. ஆண்டவர் தேற்றுகிற தேவன், நீதியின் வாழ்க்கையை கொடுக்கிற தேவன், தேற்றுகிற வாழ்க்கையை கொடுத்துக்கிற தேவன். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா 4வது வசனம் சொல்லுது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் தெரியுமா? அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். தேற்றுகிற வாழ்க்கை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனாலே பயப்பட மாட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சது. என்ன அவங்க பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் இருந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என்னை தேற்றுவதற்காக அவர் கோலும் கையும் அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றி கொண்டிருக்குது. நான் ஏன் பயப்படணும்? அது மரணமே எனக்கு வந்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். தேற்றரவாளன் அவர் என்னோடு இருக்கிறார். எதை கொண்டு இருக்கிறார்? கோலும் தடியும். கோல் எதற்கு? தடி எதற்கு? ஒரு மேய்ப்பன் கோலும் தடியோடே அலைவார். எதற்காக? அவர் மேய்க்கின்ற ஆடுகளுக்கு தேவையான உணவுகளை பறித்து கொடுப்பதற்காக. தடி எதற்கு? துஷ்ட மிருகங்கள் அவர் மேய்க்கிற ஆடுகள் மேலே வந்துடக்கூடாது, அதை பீறி போட்டுறக்கூடாது, அதை
கொன்று போற்றக்கூடாது என்பதற்காக தடி. ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடுகளுக்கு இப்படிப்பட்ட கோலும் தடியும் வைத்திருக்கும்போது நம்ம ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன் நமக்காக எப்படி கோலையும் தடியையும் பயன்படுத்துவார். அப்போ அவர் பயன்படுத்தும் போது தேற்றுகிற வாழ்க்கை. இந்த தேற்றுகிற வாழ்க்கை வேறு எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது. ஒருவேளை எங்கள் அப்பா எனக்கு தேற்றுவாங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, என் கணவன் இருக்கான், என் மனைவி இருக்கான், என் பிள்ளை இருக்கான். இது எல்லாம் உலகத்தில் உலக பிரமாணமான தேற்றல். அது கொஞ்ச நேரத்துக்கு தான். அவங்க எல்லோரும் தேற்று ஆறுதல் தேரலான்னு சொல்லிட்டு அவங்களுக்குரிய வேலைகளை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்மோடு இருந்து அவர் கரங்களிலால் நம் கண்ணீரை துடைத்து தேற்றுகிற தேவன். அவர் தடியும் கோலோடு இருக்கிறார். ஏன்னா உலகத்தில் உள்ள எந்த தீமையும் நம்மளை தீண்டி விடக்கூடாது என்பதற்காக, உலகத்தில் உள்ள தீமை நம்மளை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக தடியோடும் கோலோடும் நம் தேவைகளை சந்திப்பதற்காக கோலோடும் நம்மோடு இருக்கிறார். தேற்றுகிற வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிற தேவன் இன்று நம்மோடு இருக்கிறார், நம்மளை தேற்றுகிறார். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா, சத்துருக்களுக்கு முன்பாக, சொந்த பந்தங்களுக்கு முன்பாக, உங்களுடைய ஊரில் உள்ள சபை மக்களுக்கு முன்பாகன்னு சொல்லலை, சத்துருக்களுக்கு முன்பாக என்ன செய்வானா, பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேக வாழ்க்கை. எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் ஆண்டவர். அவர் நம்முடைய தலையை, அது எந்த இடத்துல, சத்துருக்களுக்கு மத்தியில். எதுக்கு தெரியுமா, அந்த சத்துரு எப்போ நம்ம வீழ்ந்து போவோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அவங்களுக்கு மத்தியில் நம்ம தலையை அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அவர் எப்படி பண்ணுவாராம், பாத்திரம் நிரம்பி வழியும்படி. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரம்பி வழித வரைக்கும் யாருக்கெல்லாம் பொறுமை கிடையாது. நல்லியில் தண்ணி பிடிச்சா கூட அவசரமாக தூக்கிட்டு விடுவாங்க, பாட்டிலில் தண்ணி பிடிச்சா கூட அவசரமாக தூக்கிட்டு போவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை நிரம்பி வழிகிற வாழ்க்கையாக மாற்றுகிற தேவன், அபிஷேகம் பண்ணுகிற தேவன். சங்கீதம் 89 சங்கீதம் 20 சொல்லுது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவன் அபிஷேகம் பண்ணேன். கண்டுபிடித்து அபிஷேகம் பண்ணான தாவீதை. இன்றைக்கும் நம் தேவாதி தேவன், நம் கர்த்தாதி கர்த்தர் நம்மளை தேடி வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறவராக இருக்கார். அது யாருக்கு மத்தியில் தெரியுமா, சத்துருக்களுக்கு மத்தியில். ஏன்னா நம்மளை வீழ்ந்து போகணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு மத்தியில் தான் ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணுவாராம். அது மட்டும் இல்லை, பாத்திரத்தெல்லாம் நிரம்பி வழிய செய்வாராம். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், நிரம்பி வழியும் வாழ்க்கை, அபிஷேக வாழ்க்கை. யார் கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை? நம்ம கூட இருந்து நம்மளுடைய வளர்ச்சியை பார்க்கவங்களே எப்போ வீழ்ந்து போவான்னு தான் நினைப்பாங்க. நமக்கே எதிர்பாராமல் அவங்களே சத்துருவாயிடுவாங்க. ஏன்னா பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி உள்ளே வந்துடும். எந்த மனிதனுடைய வளர்ச்சியில் இன்னொரு மனிதனுக்கு அவங்களுக்கு மனசே இருக்காது. எப்படி இவங்களை முன்னேறினாங்க, அப்படியே இருப்போம், ஏதாவது தேவையில்லாத நிறைய சிந்திப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை சத்துருக்களுக்கு மத்தியில் அபிஷேகம் பண்ணுகிற தேவன். நாங்களாம் ஜீசஸ் லோஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆரம்பித்த புதுசுலலாம் நாங்கள் பட்டிருக்க பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், தடைகள், கலக்கங்கள், குழப்பங்கள், எதிரிகள் எல்லோரும் எப்போ வீழ்ந்து போவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஆண்டவர் எந்த இடத்துலையும் தலை குனிய விடலை. ஏன்னா நாங்கள் எங்கெல்லாம் தலை குனிஞ்சோமோ அங்கேயும் அவர் எங்கள் கூட நடந்து வந்தார். ஒரு நாள் எங்களை தனியாக அவர் விடவே இல்லை. தலை குனிந்த இடத்துல எங்கள் கூட நடந்தார். குனிந்த இடத்துல தலை நிமிரச் செய்தார். அவ்வளோதான் ஜீசஸ் லவ்ஸ் முடிஞ்சுது. இனிமேல் ஜீசஸ் லவ்ஸில் பிள்ளைங்களை சேர்க்க முடியாது, அது ரெகக்னேஷன் ஆகலை, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் பரப்புனாங்க. ஏன்னா ஒரு நல்ல செய்தி அவ்வளோ ஈஸியாக பரவாது, ஒரு கெட்ட செய்தி ஒரு செகண்டில் பரவிடும். எல்லா பக்கமும் பரப்புனாங்க. ஆனால் எங்களை ஆண்டவர் தலைக்கு நீ ஒரு இடத்துல விடலை, தலை நிமிரச் செய்கிற தேவன் எங்களோடு நடந்தார். அவர் என்றைக்கும் நம்மளை நிரம்பி வழிய வைப்பார், வழிய குறைந்து போக ஒரு நாள் விட மாட்டார். ஆனால் சூழ்நிலையை பார்த்தோன்னா குறைவுபடுத்த மாதிரி தான் இருக்கும், நெருக்கப்படுத்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, அப்படி தான் இருக்கும். ஆனால் கற்பாறையை பிளந்து நீரூற்றுக்களை கொண்டு வந்தவர், வனாந்தரத்தில் பாதைகளை உருவாக்கினவர், மலைகளெல்லாம் வழிகளாக்கினவர், அவருக்கு எம்மாத்திரம். நம்மளுடைய பாடுகள்லாம் எம்மாத்திரம், அவருக்கு லேசான காரியம்.
அவர் ஏழைகளுக்கு அவர் உதவுவது அவருக்கு லேசான காரியம். அவருக்கு 1 ரூபாயும் ஒன்று தான், 1 கோடி ரூபாயும் ஒன்று தான். அவர் நம்மளை சத்துருக்களுக்கு மத்தியில் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறார். அபிஷேக வாழ்வு, நிரம்பி வழியும் வாழ்வு. தொடர்ந்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த உலகத்தில் நான் எவ்வளோ நாள் ஜீவனோடு இருக்கணும்? ஒருவேளை எனக்கு வயதாகலாம், பலவீனமாகலாம், சோர்வுகள் வரலாம், என்னென்னவோ வரலாம். ஆனால் நான் எவ்வளோ நாள் ஜீவனோடு இருக்கணும்? அது வரைக்கும் அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன் அப்படின்னா, அவர் சத்துருக்களுக்கு மத்தியில் அபிஷேகம் பண்ணினார், பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார், ஆத்துமாவை தேற்றினார், புல்லுள்ள இடங்களிலும் மேய்த்தார், கோலும் தடியும் என்னை பாதுகாப்பதற்காக வைத்திருந்தார். எப்படி நான் சோர்ந்து போவேன்? எப்படி அவர் கிருபை என்னை தொடராமல் இருக்கும்? எப்படி நன்மை எனக்கு கிடைக்காம போகும்? ஒரு நாள் அப்படி ஒரு நாள் அவர் அனுமதிக்கவே மாட்டார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அது மட்டும் இல்லை, கிருபையின் வாழ்க்கை, கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். நிலையான வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு கொடுக்க வாழ்க்கை நிலையான வாழ்க்கையாக இருக்கும். மற்றவங்களுக்கு பார்வைக்கு அது மோசமாக தெரியலாம். கர்த்தர் என்னைக்கும் நிலையான வாழ்க்கையை கொடுக்கிறவர். அவர் ஆத்துமாவை தேற்றுகிறவர், புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவர், திருப்திப்படுத்துகிறவர், நன்மையினால் நிரப்புகிறவர், பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிறவர், அவருடைய கிருபை என்னை தொடரச் செய்கிறவர், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றுவதற்காகவே அவருடைய கரங்களில் இருக்கிறது. நம்ம ஏன் சோர்ந்து போகணும்? நம்ம ஏன் கவலைப்படணும்? உலக பிரகாரமான மக்கள் கவலைப்படலாம், உலக பிரகாரமான மக்கள் சோர்ந்து போகலாம். ஆண்டவரை அறியாதவங்க கவலைப்படலாம், சோர்ந்து போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆண்டவரை அறிந்தவங்க அவர் நம்ம கூட இருக்காரு. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? சில நேரங்களில் பிள்ளைங்க அம்மா போயிட்டாங்கன்னு அழுவல. அப்போ நம்ம சொல்லணும், அம்மா இங்கே தாண்டா இருக்கேன், அம்மா உன் பக்கத்தில் தானே இருக்கேன், ஏன் அழுற? நான் உன்னை விட்டு போவேனாடா, நம்ம உன்னை விட்டு நான் தூர போவேனா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம அப்பா, நம்ம ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காங்க. அவர் நம்ம விட்டு போகவே இல்லை. சில நேரங்களில் நாம தான் அவரை விட்டு போயிருக்கோம். உலகத்தின் மேலே ஆசை வந்துச்சுன்னா, உலகத்தில் இல்லாதா இது அப்படின்னு சொல்லி நம்மளே சமாதானப்படுத்தி நம்ம வேணால் அவரை விட்டு போயிருப்போம். அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு போகவில்லை. பாவிகளை ரட்சிக்கத்தானே இந்த உலகத்துக்கு வந்தார். ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பைத்தியமானவர்களை தேர்ந்தெடுத்தான். நானும் ஒரு பைத்தியம்தான். இன்றைக்கு எத்தனை தெய்வ மனிதர்கள் மத்தியிலையோ, எத்தனை பதவியில் உயர் பதவியில் உள்ளவங்க மத்தியிலையோ என்னை நிறுத்தி வச்சுருக்காரு. ஆண்டரை விரும்பாதவா ஆண்டரை பற்றி என்கிட்ட பேசினா நான் ஒரு நாள் அதை அனுமதிக்க மாட்டேன். ஆண்டரை பற்றி என்கிட்ட பேசவே முடியாது. ஒன்று சொன்னால் பதிலுக்கு 10 சொல்வேன். அப்படிப்பட்ட என்னை ஞானிகளுக்கு மத்தியில் பைத்தியமாகி என்னை தெரிந்தெடுத்து ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஜாஸ்வா டிவி மாதிரி டிவிலலாம் நான் பேசுவேன்னு நினச்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு பிடிக்கவே செய்யாது. யாரும் என்கிட்ட பேசவே முடியாது. ஒன்று சொன்னால் 10 சொல்லி அவங்ககிட்ட வாயை அடைச்சிட நான் பேசவே மாட்டேன். அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, இவளுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு யாராவது அனுப்புனா இவன் நம்மளை ஏற்றுக்கிட மாட்டான்னு சொல்லி அவரே என்னை தேடி வந்தார். அவரே என்னை தேடி வந்து என்னுடைய தவறுகளெல்லாம் திருத்தி, என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து, இந்த பைபிள்லாம் எனக்கு திறக்கவும் தெரியாது, வசனம் எடுக்கவும் தெரியாது. ஏன்னா இந்த வசனங்களை எடுத்து தியானித்து எத்தனையோ சபைகள் ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கவும், இந்த மாதிரி டிவி சேனல்களில் எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமாக என்னை பயன்படுத்திக்கிட்டே இருக்காருன்னா, அவர் ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு பைத்தியமாகிய என்னை போல உள்ளவர்கள் அநேகர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். வசனம் மெய்யானது. இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்காரு? திருப்தியான வாழ்வு, தேற்றும் வாழ்வு, நீதியான வாழ்வு, பயமில்லாத வாழ்வு, அபிஷேக வாழ்வு, நிரம்பி வழியும் வாழ்வு, கிருபையின் வாழ்வு, நீடித்த வாழ்வு, நிலையான வாழ்வு. இந்த 23ஆம் சங்கீதம் மூலம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கற்றுக் கொடுத்ததை நாம் பின்பற்றும் பொழுது அவருடைய கரம் நம்மோடு நீங்காது இருக்கும். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே,
இந்த இரவு வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த 23ஆம் சங்கீதம் மூலம் எங்களுக்கு எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்களை பிரயோஜனப்படுத்துங்கப்பா, எங்களை பக்குவப்படுத்துங்கப்பா. எங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து அநேகருக்கு சாட்சியாக எங்களை நிறுத்துங்கப்பா ஏசப்பா. உங்களுடைய வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த டிவி சேனலுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த சேனல் இல்லைன்னா உங்களுடைய வார்த்தை எத்தனையோ பேருக்கோ போய் சேர முடியாமலே இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இப்படி ஒரு சேனலை கொடுத்து உடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நீர் உதவி செய்தீராக்கா. நன்றி செலுத்துகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்க எல்லாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Praise the Lord.